பிரேஸ் தி லார்ட். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் போதித்த பாக்கியவான்களின் குணங்களை நாம் தியானிக்க போகிறோம். உலகத்தில் பெருமை, பலம், செல்வம் ஆகியவற்றை உயர்வாக கருதினாலும் தேவன் ஆசீர்வதிக்கும் மனிதர்களின் குணங்கள் வேறுபட்டவையாயிருக்கிறது. ஆவியில் எளிமை, சாந்தம், இரக்கம், சுத்தமான இருதயம், சமாதானம் ஆகிய குணங்களை கொண்டவர்களை தேவன் பாக்கியவான்கள் என்று அழைக்கிறார். இந்த வசனங்கள் நமது வாழ்க்கையை ஆராய்ந்து தேவனுக்கு பிரியமான குணங்களை வளர்த்து கொள்ள நம்மை அழைத்திருக்கின்றன. வாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 தொடக்கம் 10ஆம் வசனம் வரை உள்ள ஆசீர்வாதமான வசனங்களை தியானிப்போம். ஆவியில் எளிமையுள்ளவர்களை பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வளரும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய சித்தத்தையும் அனுபவிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.